அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 5 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? இவங்க எல்லாமே அந்த ஏன்ஷியன்ட் பேட்டில் ஃபீல்டுக்கு வந்து சேர்ந்துருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும். சரி, தஞ்சம் புகலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க. அங்கே பயங்கரமான பீஸ்ட் எல்லாமே வருது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய வாலை வந்து ப்ரொடெக்ட் பண்ண சொல்கிறாங்க. இவங்களும் சரி ஜென்யூனாக தான் கேட்குறாங்க, நம்பி ப்ரொடெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறானுங்க. இங்கே தான் வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஆட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வால் மேலே நின்று எல்லா பீஸ்ட்கிட்டையுமே சண்டை போட்டுட்ருக்காங்க. பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஸ்ட் எல்லாமே நைட்டில் ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கும். பகலில் இருக்கிறத விட நைட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் நம்ம ஆட்களால் நைட்டில் அந்த அளவுக்கு சண்டை போட முடியாது. ஏன்னா அந்த ஈவில் எனர்ஜி இருக்குல்ல, அதோட இன்ஃப்ளூயன்ஸு நம்மளுடைய பவரை வந்து குறைச்சிரும். ஸோ நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த ஈவில் எனர்ஜி எதுவும் பண்ணாது. ஆனால் இங்கே இருக்க அந்த பொண்ணு பார்த்தீங்களா, அவளுமே வந்து பக்காவாக சண்டை போட்டுட்ருக்கா. அப்போ அவளுக்குமே ஏதோ ஒரு சீக்ரெட் அப்படிங்கிறது இருக்குது போல தெரியுது. நம்ம ஹீரோ பார்க்குறான், இப்படியே போச்சு வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனோட அந்த டைகரை கூப்பிட்டுக்கிட்டு கீழே இறங்கி போய் சண்டை போடுறான்ப்பா. கீழே போய் இறங்குனது தான் எல்லாருமே அப்படியே திரும்பி பார்க்குறானுங்க. இவன் எதுக்குடா கீழே போனான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் ராஜாவோட பையன் கூப்பிட்றான், லிங்தாங் அங்கே இருக்காத, சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவனுங்க என்ன யோசிக்கிறானுங்கன்னா, இந்த பையன் செத்து போனால் ரொம்ப நல்லது, அப்படியே சாகட்டும், நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. இப்போ என்ன ஆகுது, இவனுக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில் இவன் வந்து அங்கே இருக்கக்கூடிய பீஸ்ட் எல்லாத்தையும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். இவன் பீஸ்டா அது பீஸ்டான்னு தெரியாத அளவுக்கு சண்டை போடுறான். இப்போ தான் ராஜாவோட பையன் யோசிக்கிறான், அப்பா சொன்னது உண்மைதான் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ எல்லா பீஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து விட்டாச்சுங்க, ஒரு பீஸ்ட் கூட இல்லை. ஆனால் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அவங்கள அப்படியே போட்டு அமுக்குது. என்னடா பவர் இது, எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. வானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் மாதிரி பறந்து போய்கிட்டு இருக்குப்பா. அந்த டிராகனை பார்த்தாலே தெரியுது அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிராகன் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிராகனை பார்த்து பயந்து தான் இவ்வளோ பீஸ்ட்டுமே இங்கே வந்திருக்கும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது டிராகன் வந்து போயிடுச்சு. ஆனால் அடுத்த பிரச்சனை வருது. என்னடா அப்படின்னு பார்த்தா, பூமி எல்லாமே அப்படியே பொழந்துக்கிட்டு உள்ளுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட இன்செக்ட்ஸ் மாதிரி வெளியில் வருதுப்பா. ஒவ்வொரு இன்செக்ட்டுமே பெரிய பெரிய தேல் மாதிரி இருக்கு. ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இந்த ஃபர்ஸ்ட் வாலை விட்டுடு, நீங்கள் எல்லாமே செகண்ட் வாலுக்கு போங்க அப்படிங்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. இவன் இங்கே இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸை வந்து சமாளிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். மற்ற 3 பய பிள்ளைங்க வேறு பிளான் போடுது, இவனை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போது போனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி வராங்க இவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ இவன் என்ன சொல்கிறான், நீ போய் இன்செக்ட் கூட சண்டை போடு, இந்த பக்கி பய பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இவனுங்களுக்கு ஏற்கனவே பயங்கர காண்டு. இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, ஒழுங்கு மரியாதையாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய ட்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்ட அப்படின்னா உன்னை நாங்கள் உயிரோட விட்டுடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்படி ஈஸியாக கொடுத்துருவானா அவன்? அடா போடா பக்கி பயலன்னு சொல்லிட்டு சண்டை அப்படிங்கிறத போட ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான சண்டை. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இவ்வளோ நேரம் மான்ஸ்டர்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தான், இவனோட பவர் குறைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்தோம், ஆனால் இவ்வளோ பவர் இவங்ககிட்ட எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆல்ரெடி மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ மேலேருந்து வேற ஏதோ டிராகன் மாதிரி பறந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த டிராகன்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள 3 பேர் இருந்தாங்கல்ல, அதில் 2 பேரை அது பிடிச்சிட்டு போயிடுச்சு. இன்னொருத்தனையுமே அந்த டிராகன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இப்போ எல்லா சைடுமே சண்டை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குவா. ஒரு சைடில் டிராகனு, இன்னொரு பக்கம் பூச்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக லிங்தாங் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப குரூப் கிட்டே வந்து சேர்ந்துட்டான். எல்லாருமே லிங்தாங் வந்துட்டான் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்பொழுது ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணுறான், இவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். தன்வினை தன்னை சுடும்ன்ற மாதிரி அவனுக்கு பின்னாடியிலேருந்து ஒரு இன்செக்ட் வந்து அவனை அட்டாக் பண்ணி கொன்னுடுது. இந்த ஒரு மான்ஸ்டர் அங்கேயே நின்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க, நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. அது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் இருக்குது. மேபி இந்த மான்ஸ்டர்ஸ்க்குலாம் அதான் லீடர் போல தெரியுது. இதெல்லாம் பார்த்தோன்னே மேலே இருந்த ஒருத்தன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஐயோ அவ்வளோதான் போச்சு, இன்றைக்கி நம்ம இங்கேயே செத்துட்டோம்னு நினைக்கிறேன், இதெல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் தெரியலையா அப்படிங்கிறான். அப்போ அந்த ராஜாவோட பையன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பேர் புலம்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இறங்கி சண்டை போடு அப்படிங்கிறான். இப்போ சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இந்த ஒரு இன்செக்டை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன்கிட்ட ஒரு பப்பட் ஒன்று இருக்குங்க. இது வந்து பிளட் டீமன் பப்பட்னு சொல்லுவாங்க. அதை வந்து ரிலீஸ் பண்ணுறான். ஸோ இவன் எதுக்காக இந்த பப்பட்டை வெளியில் கொண்டு வந்தான், இவனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சி தானே கொண்டு வந்தான். ஆனால் இது வெளியில் வந்து என்ன பண்ணுது, அங்கே இருக்க ஈவில் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அட என்னப்பா இது, இப்போ பப்பட்டை சமாளிக்கிறதா இல்லை வந்து அந்த ஒரு தேலை சமாளிக்கிறதா? பயங்கரமான சண்டை நடக்குது. இந்த பப்பட் வந்து இவனையும் அட்டாக் பண்ணுது. ஸோ இப்போ இந்த பப்பட்டை வந்து சீக்கிரமாக கண்ட்ரோல்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் இவனால் போய் சண்டை போட முடியும். இவனுக்குள்ளே இருக்க ஸ்பிரிட் வந்து இவனை கைட் பண்ணுது. இவன் என்ன பண்ணுறான், இவன்கிட்ட அந்த பெரிய சீல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறான்ப்பா. எப்பாடா ஒரு வழியாக முடிஞ்சிடா சாமின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு அந்த ஒரு தேல் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த பயப்புல இவனே சண்டை போட்டுருக்கலாம் போல தெரியுது. தேவையில்லாமல் பப்பட்டை வர வச்சு டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டான். இவன் கிட்ட பார்த்தீங்கன்னா கிரியேஷன் டெக்னிக் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணி அந்த ஒரு ஸ்கார்பியனை அசால்ட்டாக டிஃபீட் பண்ணிட்டாங்க. இப்போ டிஃபீட் பண்ணி முடிச்சோன்னே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் ஒரு கலவரம் நடக்குது. என்னடான்னா, ஒரு பெரிய டிராகன் பறந்து போச்சு இல்லையா, அந்த ஒரு டிராகன் கிட்ட யாரோ சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த டிராகன் கூட சண்டை போடுற இந்த ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, இவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் செக்டாரை சேர்ந்தவ.
இவளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். இந்த கதையின் நாயகின்னு கூட சொல்லலாம். இவன் இந்த மான்ஸ்டரோட கண்ணை பார்க்குறா. அதோட கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீல் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியுது. இந்த மான்ஸ்டர் வந்து இதுவாக வந்து அட்டாக் பண்ணலை, யாரோ ஒருத்தர் இதை ஏவி விட்டுருக்காங்க. இவ ரொம்ப ஈஸியாகவே ஏதோ சின்ன குழந்தைகிட்ட சண்டை போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக சண்டை போட்டு அந்த ஒரு மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணிட்டா. கீழே இருக்கவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி யார் தான்டா மேலே சண்டை போடுறது, அவ்வளோ பெரிய மான்ஸ்டரை அசால்ட்டாக டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ டீம் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம். நல்ல வேளை நீ எங்க கூட இருந்த, நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு எங்களுக்கு சங்கு ஊதிருப்பாங்க அப்படிங்கிறாங்க எல்லாருமே. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ மான்ஸ்டர்ஸை இவங்க டிஃபீட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க அந்த பில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணால் இவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. இப்போ மேலே அந்த பொண்ணு சண்டை போட்டுருந்தால அவள் வந்து சொல்கிறா மற்ற 2 பேர்கிட்ட, இந்த மாதிரி இந்த மான்ஸ்டர்ஸ் வந்து தன்னால் வந்து அட்டாக் பண்ணல, யாரோ ஒருத்தர் ஏவி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மார்க்கை காட்டுறா. இந்த மார்க்கை போய் ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கப்பா. அந்த டைமில் என்ன ஆகுது, மறுபடியும் அந்த கேங் வருது. அவனுங்க வரும்பொழுதே நம்ம டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை கொன்னுட்டு தான் வரானுங்க. அவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, இங்கே இருக்க பில்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு சொந்தம், எவனுமே அதை தொடக்கூடாது அப்படிங்கிறானுங்க. இப்போ 2 பேரை கொன்னுட்டானுங்கள, ராஜாவோட பையன் சும்மா இருப்பானா, அவனுக்கு பயங்கர கோவம். அவன் என்ன பண்ணுறான்னா, அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு எகிரிட்டு போகிறான். இதுக்கு முன்னாடி சண்டை போடாதுன்னு சொன்னவன் இப்போ சரியான கோவத்தில் போய் சண்டை போடலான்னு போகிறான். ஆனால் எதிர்க்க இருக்கவன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்காங்க. திருப்பி அடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது யாரோ ஒருத்தர் போய் தடுக்கிறாங்க. யாரா அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம ஹீரோ தான், வேற யாரு. அவன் என்ன சொல்கிறான் நம்ம ஹீரோவை பார்த்து, நீ வந்து அந்த பீஸ்ட் அட்டாக்ல இறந்து போயிடும்னு நினச்சேன், நீ சர்வை பண்ணுன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான், இங்கே இருக்கக்கூடிய பில்ஸில் ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்காதரா அப்படிங்கிறானுங்க. இப்போ ராஜாவோட பையனுக்கு என்னென்னா, 2 பேரும் கொண்டுட்டாங்க இல்லையா, பழி வாங்கணும், இன்றைக்கி நம்ம செத்தாலும் பரவாயில்ல, இவனுங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்கான்ப்பா. இவன் மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அநீதி அப்படிங்கிறத எழுச்சிருக்காங்க. எல்லாருக்குமே பயங்கர கோவம். ஒன்றா சேர்ந்து சண்டை போடலாம் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ அலுப்புற நடந்துகிட்டு இருக்கு. அந்த லின் லாங்தின் இருக்கான்ல, அவன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக நின்று அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பயப்புள்ள பக்கத்திலே வரல. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எல்லாம் முதல்ல திரும்ப போங்க, நான் போய் அவங்ககிட்ட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எகிரிட்டு போகிறான்ப்பா. அப்போ அவங்களுடைய ஆட்கள்லாம் அடிக்க வராங்க. ஏதோ தெர்மாக்கால் பீஸை தூக்கி போடுற மாதிரி அவங்க எல்லாருமே வந்து அசால்ட்டாக முடிச்சு விட்டு ஸ்ட்ரைட்டாக பயப்புள்ள மெயின் பிக்சருக்கு போயிடுச்சு. அவன் என்ன சொல்கிறான், எங்கள் ஆட்கள் 2 பேரை நீ கொன்றுக்கடா, இன்னைக்கு அதுக்கான நீதியை நான் வாங்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிறான். அங்கே தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்கப்பா. நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.